ஹமாஸுக்கு ஆதரவாக களமிறங்கிய ஒட்டுமொத்த அரபு பழங்குடி குடும்பங்களுடைய தலைவர்களும் வீரியமான அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகளும் இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸுக்கு நேரடியான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்பும் இவற்றுக்கு பதில் வழங்கிய ஹமாஸ் மற்றும் PIJ அமைப்பினுடைய தலைவர்களும் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைப்போம் என ஹமாஸினுடைய தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு உறுதியளித்துள்ளார்களா? காசாவிலே தொடரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் பீரங்கி தாக்குதல்களும் கைது செய்யப்பட்ட பலஸ்தீனியர்களும் தடுத்து நிறுத்தப்பட்ட உணவு வண்டிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் யுத்த நிறுத்த மீறல்களும் கசிவடைந்த அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆவணங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் இராணுவ உறவுகளை வலுப்படுத்தி இருக்கக்கூடிய அரபு அடிமைகளும் கடந்த 3 நாட்களாக கசிவடைந்த அமெரிக்க ஆவணம் தொடர்பான தகவல்கள் பேசு பொருளாகியுள்ளன. அமெரிக்க இராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஆவணங்களே இவ்வாறு கசிவடைந்துள்ளன. மேலும் இந்த கசிவடைந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக வாஷிங்டன் போஸ்ட் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டான், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகள் உட்பட அதிகளவான அரபு நாடுகள் இஸ்ரேலுடனான இராணுவ உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டுள்ளார்கள். காசாவில் போர் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த அரபு நாடுகள் இஸ்ரேலுடனான இராணுவ தொடர்புகளை வலுப்படுத்திக் கொண்டுள்ளார்கள். காசாவிலே இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதல்களை இவர்கள் பகிரங்கமாக கண்டித்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டாலும் இஸ்ரேலிய இராணுவத்துடனும் அமெரிக்க இராணுவத்துடனும் ஒன்றிணைந்து கூட்டு பயிற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஹமாஸுக்கு எதிராக செயற்படுவதற்கும் ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராக செயற்படுவதற்கும் அமெரிக்காவின் தலைமையில் இந்த அரபு நாடுகள் விசேட பயிற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஹமாஸுக்கு எதிராக இராணுவ ரீதியாக ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான பயிற்சிகள் அனைத்தும் அமெரிக்காவின் தலைமையில் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ஹமாஸுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயற்படும் நோக்கத்தில் இந்த அரபு நாடுகள் இஸ்ரேலோடு முழுமையாக ஒன்றிணைந்து இராணுவ தொடர்புகளை ஆழமாக பேணியுள்ளார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பற்றுகளும் முழுமையாக அளிக்கப்படுவதன் மூலமாகவே இஸ்ரேலுடனான உறவுகளை முழுமையாக வளர்த்துக் கொள்ள முடியும் என்றும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த முடியும் என்றும் இந்த அரபு நாடுகள் அமெரிக்காவின் தலைமையில் ஒன்றிணைந்துள்ளார்கள். இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய அனைத்து விடயங்களும் கசிவடைந்திருக்கக்கூடிய இந்த ஆவணத்திலே காண்பிக்கப்பட்டுள்ளது என வாஷிங்டன் போஸ்ட் ஊடகமானது செய்திகளில் வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த செய்திகளை ஏனைய அமெரிக்க ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்காகவும் ஹமாஸை முழுமையாக காசாவிலே அளிப்பதற்காகவும் ஏனைய எதிர்ப்பற்றுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் இந்த அடிமை அரபு நாடுகளும் துரோகிகளும் அமெரிக்காவின் தலைமைக்கு கீழால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இராணுவ தொடர்புகளை வலுப்படுத்திக் கொண்டுள்ளார்கள். சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவே இஸ்ரேலுக்கு எதிரான வெற்று கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து கொல்லப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளுடைய உடல்களை ஹமாஸ் முழுமையாக ஒப்படைக்கும் வரை நாங்கள் ரஃபா கடவை பிரதேசத்தினை முழுமையாக திறக்கப் போவதில்லை என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. அதே நேரம் நேற்றிரவு ஹமாஸ் தரப்பினர் 4 இஸ்ரேலிய கைதிகளுடைய உடல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் ஒப்படைத்தார்கள். மேலும் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கைதிகளின் உடல்களை அவ்வளவு இலகுவாக மீட்டெடுத்துவிட முடியாது என்றும் இதற்கு அதிகளவான காலமும் நேரமும் தேவை என்றும் ஏற்கனவே ஹமாஸினுடைய தலைவர்கள் மத்தியஸ்தர்களிடம் அறிவித்திருந்தார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹமாஸினுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா கடவை பிரதேசத்தினை முழுமையாக மூடியுள்ளது. அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் விடுவித்த 4 கைதிகளுடைய உடல்களுக்கு ஈடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 45 பலஸ்தீனிய கைதிகளுடைய உடல்களை விடுவித்துள்ளது. மேலும் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனிய கைதிகளுடைய உடல்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது குறித்த பலஸ்தீனிய கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பலஸ்தீனிய கைதிகளுடைய உடல் பாகங்கள் திருடப்பட்டிருப்பதாகவும் அதிகளவான கைதிகளுடைய மிக முக்கியமான உறுப்புகள் திருடப்பட்டிருப்பதாகவும் காசாவினுடைய வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள்.
அடுத்து மர்வான் பர்கௌத்தி உட்பட இன்னும் சில முக்கியமான பலஸ்தீனிய தலைமைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் விடுதலை செய்யவில்லை. அதே நேரம் யஹ்யா சின்வர் அவர்களோடு சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த மிக முக்கியமான அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய தளபதியான மஹமூத் ஈசா என்கின்ற பலஸ்தீனிய தலைவரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு விடுதலை செய்துள்ளது. மேலும் இவரோடு அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவிலே இருந்து ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான முக்கியமான தளபதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் இவர்கள் காசாவிலோ அல்லது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலோ விடுதலை செய்யப்படவில்லை. இவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எகிப்திலேயே விடுதலை செய்துள்ளது. எகிப்திலே விடுதலை செய்யப்பட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் மீண்டும் காசாவிற்குள்ளே நுழைந்தாலோ வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்தாலோ அவர்களையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் நாங்கள் முழுமையாக கைது செய்து விடுவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய பலஸ்தீனிய கைதிகள் தொடர்பாக நாங்கள் முழுமையான கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதாகவும் விடுவிக்கப்பட்ட எந்த ஒரு பலஸ்தீனிய கைதியும் ஹமாஸோடு மீண்டும் இணைந்தால் நாங்கள் அவர்களையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் முழுமையாக கைது செய்து விடுவோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு பலஸ்தீனுக்கான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இன்னும் 10,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 360க்கும் அதிகமான குழந்தைகள் காணப்படுகின்றார்கள். மேலும் இவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் கொடூரமான சித்திரவதைகளையும் அனுபவித்து வருகின்றார்கள். அதிகளவான கைதிகள் இந்த சித்திரவதைகளை தாங்க முடியாமல் துஷ்பிரயோகங்களை தாங்க முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளிலேயே உயிரிழந்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய இராணுவம் திட்டமிட்டு அதிகளவான பலஸ்தீனிய கைதிகளை படுகொலை செய்து வருகின்றது. இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையிலே சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அத்தோடு கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 40க்கும் அதிகமான பலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளது. இதிலே 5 பெண்களும் 3 குழந்தைகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக விடுதலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய கைதிகளில் 20 பேரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் கைது செய்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஒப்பந்தத்தின் மூலமாக விடுவிக்கப்பட்ட இவர்கள் மீண்டும் ஹமாஸோடு இணைந்து செயற்படுவதன் காரணத்தினாலும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டதன் காரணத்தினாலுமே நாங்கள் இவர்களை கைது செய்துள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலும் மீண்டும் பலஸ்தீனிய மக்களை கைது செய்து வருகின்றது. இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபாவின் வடகிழக்கு பிரதேசத்திலே 15 பலஸ்தீனியர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள் இவர்கள் நுழைந்ததன் காரணத்தினாலேயே நாங்கள் இவர்களை கைது செய்துள்ளோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் உண்மையில் இவர்கள் குறித்த பிரதேசங்களுக்குள்ளே நுழையவில்லை. இருப்பினும் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த கைதுகளை தொடர்கின்றது. அடுத்து மத்திய காசாவிலே உணவுப் பொருட்களுடைய விநியோகம் தொடர்பான கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்காக களமிறங்கியிருந்த அல் ஜசீரா ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் ஹிந்த் கௌதரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக ஒரு நாளைக்கு 600க்கும் அதிகமான உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் காசாவிற்குள்ளே நுழைய வேண்டும். ஆனால் தற்போது 150க்கும் குறைவான வண்டிகள் மாத்திரமே காசாவிற்குள் நுழைகின்றன. ரஃபா கடவை பிரதேசமும் இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை. கடலில் ஒரு துளியை போன்றே காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்படுகின்றன. இவற்றை பயன்படுத்தி பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை தீர்த்து வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு குறைந்தது 600க்கும் அதிகமான உணவு வண்டிகள் அனுமதிக்கப்பட்டால் மாத்திரமே 2 மாதங்களுக்குள் 30% பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் இதற்கான அனுமதிகளை மறுத்து வருகின்றது. அதிகளவான உணவுப் பொருட்கள் காசாவிற்குள்ளே நுழைவதனை முழுமையாக தடுத்து நிறுத்தி வருகின்றது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது. காசாவிற்குள்ளே இவ்வாறு உணவுப் பொருட்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்படாமல் இருந்தால் பலஸ்தீனிய மக்களுடைய நிலைமைகளை ஒருபொழுதும் மீட்டெடுக்க முடியாது என குறித்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்று காலையிலிருந்து இன்று காலை வரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே 14 தடவைகள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறியுள்ளது. நேற்று காலையிலிருந்து இன்று காலை வரையில் 14க்கும் அதிகமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களினால் 10க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டும் 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என காசாவின் அரச ஊடக அலுவலகத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று மதியம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய
கடற்படையானது காசா சிட்டியினுடைய மேற்கு கடற்கரை பிரதேசத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் காசா சிட்டியினுடைய கிழக்கு பிரதேசத்திலிருந்து பீரங்கி தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தது. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இன்று மாலை கான் யூனிஸினுடைய பானி சுஹீலா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 5க்கும் அதிகமான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஷேக் நசீர் பிரதேசத்தில் 2 பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே 4க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை வடக்கு காசாவினுடைய சுஜையா கிழக்கு பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே 2 பலஸ்தீனியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 5க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள் இவர்கள் நுழைந்ததன் காரணத்தினாலேயே நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான போலி குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றது. எனவே கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிற்குள்ளே 25க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய காணொளியிலும் இவை தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு தான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறவில்லை. மேலும் தெற்கு லெபனான் எல்லை பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய உறுப்பினர்களையும் தலைவர்களையும் தளபதிகளையும் இலக்கு வைத்து இன்று வரை தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. எனவே இதே நிலைமை தான் தற்போது காசாவிலும் நடைபெறப் போகின்றது. தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய காசாவின் 58% பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு நாளும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். அடுத்து இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உளவு ட்ரோன்களை முழுமையாக காசாவில் களமிறக்கி இருப்பதாகும். முன்னைய ஒப்பந்தங்களின் போது காசாவின் வான்பரப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உளவு ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. ஆனால் தற்போதைய ஒப்பந்தத்தில் காசாவின் வான்பரப்பில் உளவு ட்ரோன்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்கான எந்தவிதமான நிபந்தனைகளும் குறிப்பிடப்படவில்லை. இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் உளவு ட்ரோன்களை பறக்க விட்டுள்ளன. இதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளையும் எஞ்சிய தலைவர்களை படுகொலை செய்வதற்கான எல்லாவிதமான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த உளவு ட்ரோன்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றது. இதன் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் ஹமாஸினுடைய எஞ்சிய தலைவர்களுக்கு எதிராகவும் பலஸ்தீன உயரடுக்கு போராளிகளுக்கு எதிராகவும் ஹமாஸின் மிக முக்கியமான தளங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலே மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் பலஸ்தீனியர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்த வேண்டும் என்றும் காசாவிற்குள்ளே யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக அனைத்தும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் உண்மையில் இந்த கோரிக்கைகளினால் எதுவுமே நடைபெறப் போவதில்லை. அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ததற்கு பின்பு அடிமை அரபு நாடுகளும் அடிமை மத்தியஸ்தர்களும் துரோகிகளும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதல்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு உச்சழுத்தங்களை வழங்கிய துரோகி அர்துகான் இந்த யுத்த நிறுத்த மீறல்களை தடுத்து நிறுத்துவதற்காக எதுவும் செய்ய போவதில்லை. வளமை போன்று வெற்று கண்டன அறிக்கைகளை மாத்திரமே வெளியிடுவார். எனவே இதுதான் தற்போதைய களத்தினுடைய யதார்த்த நிலைமை என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்திலே இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய 20 கைதிகள் வீடுகளுக்கு திரும்பிவிட்டார்கள். ஒரு பெரிய சுமை நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் களத்திலே இன்னும் வேலை முடிவடையவில்லை. மேலும் 2ஆம் கட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதே போன்று நேற்றிரவு விசேட ஊடக சந்திப்பொன்று நடைபெற்றிருந்தது. இந்த ஊடக சந்திப்பிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைப்பார்களா என்பது தொடர்பாகவும் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். அவர்கள் நிராயுதபாணியாக்கப்பட போகின்றார்கள். அவர்களே நிராயுதபாணியாக்கிக் கொள்வார்கள். அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுதபாணியாக்கவில்லை என்றால் நாங்கள் அவர்களை நிராயுதபாணியாக்குவோம். அவர்களை நான் எவ்வாறு நிராயுதபாணியாக்குவேன் என்பது தொடர்பாக உங்களிடம் குறிப்பிட தேவையில்லை. நான் எந்த ஒரு விடயத்திலும் விளையாடுவதில்லை. மேலும் என்னோடு யாரும் விளையாடுவதற்கு வர வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஹமாஸ் எவ்வளவு காலத்திற்குள்ளே நிராயுத
நிராயுதபாணியாக்கப்படுவார்கள். அவர்களை நிராயுதபாணியாக்குவதற்கு நீங்கள் எவ்வளவு கால அளவை தீர்மானித்துள்ளீர்கள் என அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் மீண்டும் கேள்விகளை எழுப்பினார்கள். இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நான் ஹமாஸுடன் பேசினேன். நீங்கள் ஆயுதங்களை விட்டுவிடுவீர்களா இல்லையா என கேட்டேன். ஆமையா, நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்து விடுவோம் என அவர்கள் எனக்கு கூறினார்கள். அவர்கள் கூறியதை போன்று செய்யாவிட்டால் நாங்கள் அவர்களை நிராயுதபாணியாக்குவோம். மிகவும் விரைவாக குறுகிய காலத்திற்குள்ளேயே நாங்கள் அவர்களை நிராயுதபாணியாக்குவோம் என டொனால்ட் ட்ரம்ப் பதில் வழங்கியிருந்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்திலே ஹமாஸை நாங்கள் நிராயுதபாணியாக்குவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதற்கான ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் மூலமாக ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து செயற்பட போகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து PAG அமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் முகமது அல் ஹிந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே உள்ள எதிர்ப்பு பிரிவுகள் ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுதபாணியாக்கப்படுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தங்களுக்கு நாங்கள் அஞ்சப் போவதும் இல்லை. மேலும் ஆயுதங்களை கீழே வைக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காசாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்ப்பு குழுவும் பலஸ்தீனிய போராளிகளும் அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. அதே போன்று காசாவிலே எந்த ஒரு சர்வதேச படைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காசாவின் நிர்வாகத்தில் சர்வதேச தலையீடுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நெட்டன்யாஹு அவருடைய முழுமையான வெற்றி என்கின்ற மாயைகளை அடைய தவறிவிட்டார். மேலும் களத்திலே நாங்கள் உறுதியாகவும் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என PAG அமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் முகமது அல் ஹிந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதே போன்று நாங்கள் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என ஹமாஸினுடைய தலைவர்களும் அல்கசாம் படைப்பிரிவினுடைய தளபதிகளும் விசேட அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அதே நேரம் இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்திலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால், ஆயுதங்களை கீழே வைக்காவிட்டால் அவர்களுக்கு நாங்கள் நரகத்தை காண்பிப்போம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகமும் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றன. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் ஒருபொழுதும் காசாவிலே ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. இதனால் விரைவில் காசாவில் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பார்கள். மேலும் மீண்டும் போரை ஆரம்பித்தால் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவதற்கு பலஸ்தீனிய போராளிகளும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பாளர்களுக்கும் உளவாளிகளுக்கும் யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கும் எதிராக பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே 20க்கும் அதிகமான உளவாளிகளை தூக்கிலிட்டுள்ளார்கள். அதே நேரம் இந்த உளவாளிகளுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை அதிகளவான சர்வதேச ஊடகங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களாக சித்தரிக்கின்றன. காசாவிலே ஹமாஸ் பலஸ்தீனியர்களுக்கு எதிராகவே தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. பலஸ்தீனியர்கள் எதிராக மரண தண்டனைகளை நிறைவேற்றுகின்றது. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக ஹமாஸ் முழுமையாக செயற்பட்டு வருகின்றது என போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிகளவான ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபையும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. காசாவிலே பலஸ்தீனியர்களுக்கு ஹமாஸ் மரண தண்டனைகளை விதித்துள்ளது. நடுவீதியில் அவர்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹமாஸினுடைய இந்த பயங்கரவாத தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு மரண தண்டனை வழங்கப்பட்ட அதிகளவான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் துரோகி அப்பாஸின் ஃபதா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அது மட்டுமல்லாமல் யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கும் ஏனைய ஒத்துழைப்பாளர்களுக்கும் உளவாளிகளுக்கும் தேவையான நிதி உதவிகளை துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் விரிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மூலமாகவே இந்த நிதி உதவிகள் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கும் ஏனைய உளவாளிகளுக்கும் ஒத்துழைப்பாளர்களுக்கும் தேவையான அனைத்து நிதியுதவிகளையும் பலஸ்தீனிய அதிகார சபையை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகமே வழங்கி வருகின்றது. யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் கூட ஐக்கிய அரபு அமீரகத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களாகும். இவை தொடர்பாக 6 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களின் காணொளிகளையும் வெளியிட்டிருந்தேன். எனவே ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிதி உதவிகளின் மூலமாக பலஸ்தீனிய அதிகார சபை மற்றும் ஃபதா அமைப்பினுடைய உதவிகளின் மூலமாக காசாவிற்குள்ளே இந்த ஒத்துழைப்பாளர்களை
கைதிகளையும் உளவாளிகளையும் யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களையும் வளர்ப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இவற்றை முழுமையாக துடை தெரிவதற்காக பலஸ்தீனிய போராளிகளும் ஹமாஸினுடைய விசேட படைக்குழுக்களும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குடும்பங்களுடைய தலைவர்கள் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். காசாவில் இருக்கக்கூடிய உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். இவர்களை முழுமையாக அளிப்பதற்கு நாங்கள் ஹமாஸுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். இந்த ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் உளவாளிகளுக்கு எதிராகவும் ஹமாஸ் நிறைவேற்றக்கூடிய மரண தண்டனைகளுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவையும் உத்தரவுகளையும் வழங்குகின்றோம். மேலும் இந்த ஒத்துழைப்பாளர்களை கைது செய்வதற்கும் அவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கும் காசாவில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி மக்கள் ஹமாஸுக்கு முழுமையான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் காசாவில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குடும்பங்களுடைய தலைவர்கள் கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். எனவே இதற்கமைவாக பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் ஒன்றிணைந்து இந்த உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் முழுமையாக அளிப்பதற்கான வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.